ஐயாவினுடைய அகிலத்திரட்டு அம்மானை என்னும் திருவாசகத்தை அன்போடும் பணிவோடும் வணங்குகின்ற அன்பர்கள் பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அகிலத்திரட்டு அம்மானை என்னும் திருவாசகம் நான் ஏடு வாசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எல்லாரும் கேட்பாங்க, யார்கிட்ட நீங்கள் குருவா பாடுனீங்க, யார் சொல்லி தந்தா, எப்படி படிச்சீங்கன்னு சொல்லி என்கிட்ட விவரம் கேட்பாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு ஐயா இருந்தேன். எனக்கு இவ்வளவு படிப்பறிவெல்லாம் கிடையாது. 5 வரை தான் படிச்சிருக்கேன். 5ஆம் கிளாஸ் உள்ள பாதி தான் நல்ல முறையில் நான் படிக்கலை. மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். நான் மாடு மேய்க்க போக மாட்டேன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், கிருஷ்ணனையும் மகாவிஷ்ணுவையும் மாடு மேய்ச்சிருக்கான், மாடு மேய்க்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லி என்னை சமாதானம் பண்ணி எங்கள் வீட்டில் 50 மாடு உண்டு. அந்த 50 மாடையும் மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாமல் என்னை 5ஆம் கிளாஸில் பாதியே படிக்க விடாமல் மாடு மேய்க்க வச்சு விட்டாங்க. அப்படி நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பசனை பாடுறது, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நல்லா பசனை பாடி பிள்ளைகளுக்கெல்லாம் பசனை சொல்லி கொடுப்பாரு, பசனை நடத்தினாங்க. அந்த சிறு வயசுலேயே பசனை படிக்கிறது, நாராயணன் மேலே பாட்டு பாடுறது, இப்படி பழக்கங்கள் உண்டு. ஐயாவுடைய திருவாசகத்தை நான் எப்படி பாடினேன்னா, எனக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்த பிறகு எங்கள் ஊரில் ஒரு பாட்டி, சுள்ளமாடத்து பாட்டின்னு ஒரு அம்மா உண்டு. அவங்க வீட்டில் போய் பேசிட்டு போவேன். அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா எல்லாரும் பேடிக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா சொல்லுவாங்க, மகாபாரதம், அர்ச்சந்திரன் கதை, அல்லி அரசாணி கதை, ஏணியேத்தம் அப்படிலாம் ஒவ்வொரு கதையெல்லாம் சொல்லும். அது படிப்பறிவு கிடையாது, ஆனால் கதை கேட்டு அவ்வளோ நுணுப்பமாக கதையை மனசில் வச்சு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா நீ படிக்க தெரியுங்களா, இந்த ஏட்டை நீ படின்னு சொல்லி இந்த அகிலத்திரட்டு அம்மானே தந்துச்சு. அந்த அம்மா எங்கே வச்சுருந்தது, நெல்லெல்லாம் கொண்டு வந்து கம்பெல்லாம் போட்டு கோக்காளி வச்சுருப்போமே, அந்த கோக்காளியில் நெல்லுக்கு இடுவல்ல நெல்லிச்சாக்கு இடுவல்ல உழைச்சி வச்சிருக்கோம். ஏன்னா அந்த வீட்டம்மாவோட ஐயாவுக்கு பயந்து போய் அப்படி அந்த ஏட்டம் வாசிக்கின்ற போது ஐயா அகிலத்திரட்டை படிக்கும்போது எழுத்து கூட்டி தான் படித்தேன். அதில் இருக்கும்போதே முதல்ல நல்ல சுத்தமான இடத்துல, பரிசுத்தமான இடத்துல வச்சு வணங்கி சுத்தமாக இருக்கும்போது படிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் என் சூழ்நிலை பேசுத்தனால்தான் என் பாடுகள். அந்த நேரத்தில் நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு நான் நினைக்கல. ஆனால் மனசில் ஒரு ஆசையும் விரியும், எப்படியாவது அகிலத்திரட்டை படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். அதோட அந்த பாட்டி ஒவ்வொரு இடத்துக்கு தர்மக்கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவான். அந்த பாட்டி கூட போவேன். ஆலங்குளத்தில் டிபிஎஸ் ஐயா ரைஸ் மில்லில் ஒரு கூட்டம் நடக்கும். அங்கே ஒரு மாதத்துக்கு அங்கே ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அந்த கூட்டத்துக்கு போவோம். அதுக்கடுத்து துளசி தோப்புன்னு சொல்லி ஒரு தர்ம கூட்டம் உண்டு, தோரணமலை பக்கத்தில் எங்கள் ஊர்கிட்ட. அந்த கூட்டத்துக்கு போவோம். அதுக்கடுத்து பாவநாசத்தில் ஒரு தர்ம கூட்டம் உண்டு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தர்ம கூட்டங்கள் வச்சு விடிய இருந்து ஏடு வாசித்து தர்மம் நடத்துவாங்க. அப்படி எல்லா இடத்துக்கு போகும்போது அவங்களெல்லாம் ஏடு வாசிக்கிறத பார்த்துட்டு நாமளும் படிக்கணும் ரொம்ப ஆவல் கொண்டேன். அப்போ பொம்பளையெல்லாம் ஏடு படிக்கக்கூடாது, ஏடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஆவலானது எப்படியாவது படிக்கணும்னு சொல்லி பேசிக்கிற தட்டில் வச்சுக்கிட்டே எழுத்துக்குட்டி இந்த ஏட்டை வாசித்தேன். இந்த ஏட்டை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஐயாவுடைய இதுக்கு வரும்பாரு. அந்த பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையை சொல்லிக்கிட்டே வரும். அந்த கதையை சொல்லிகிட்டே வரும்போது நாம் வாசிக்கின்ற போது அந்த ஐயா நீசங்கிட்ட அடித்து கைத்தால் கட்டி தலைமுடியை பிடிச்சி இழுத்து கொண்டுகிட்டு போகிற இடம் வரும்போது தன்னால் கண்ணீர் வந்துடும். இப்போ நாமளும் நொந்து போயிருக்கோம். அந்த உருக்கமான இறைவன் படுகிற பாட்டை நினைக்கின்ற போது அதை நினச்சி கூட கொஞ்சம் ரொம்ப வருத்தமான அப்படியே நான் வாசித்துக்கிட்டு இருந்தேன்.
எனக்கு முதல்ல நான் இதில் திருட்டம்மானி படிச்சுட்டு அந்த பாட்டி மூலமாகவே நான் பதிக்கு போனேன். அந்த நேரத்தில் எனக்கெல்லாம் ரொம்ப உடல்நிலை சரி கிடையாது. ஊசி போட்டு பார்க்கணுன்னாலும் பைசா கிடையாது, ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் எல்லாம் ஆஸ்பத்திரி போனால் எல்லாரும் சொல்லுவாங்க, எலும்புரிக்கு நோய் எனக்கா எலும்பா போகிறான்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நான் எப்போ முத ஐயா கிட்ட போகும்போது ஒரு இட்லி கொப்பரை அடை வச்சுட்டு அந்த பாட்டி கூட நான் போனேன். அங்கே போகும்போது எல்லாரும் என்னைய சுருண்டு படுத்துக்கிடுவேன். நிறைய ஆட்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போவோம். 8ஆம் நாளே போனோம்னா 8ஆம் நாளே கையாட்டம்னா வாங்கிட்டு பிறகு மறுநாள் முட்டை பறிக்கு போயிட்டு அன்றைக்கி அங்கே போய் சாமி கும்பிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு அங்கேருந்து இங்கே வந்து சாமி தோப்பில் இருந்துக்கிடுவோம். பிறகு அதுக்கு மறுநாள் அம்பலப்பதிக்கு போவோம். இப்படி நாங்கள் செவ்வாய்க்கிழமை கொடியரனுக்குற ஊருக்கு. அந்த நேரத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அங்கே கூட்டிகிட்டு போன ஆள்கள்லாம் என்ன சொன்னாங்க, அம்மா இப்படி படுத்துருக்கம்மா, ஒருபடி அண்ணன் சாப்பிட்டு படுமா அப்படி சொல்லுவாங்க. ஒருபடி அண்ணன் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என் உடல்நிலை இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் ஐயா எனக்கு கூட இருந்து வழி நடத்தினார். மறு வருஷம் நான் போகின்ற போது 10 பேருக்கு நான் அண்ணன் சமைச்சு கொடுக்கக்கூடிய அளவில் எனக்கு ஐயா தைரியமும் ஊக்கமும் தந்தார். அதிலிருந்து நம்பினேன். அது மட்டும் இல்லாமல் என் மகன் ஒரு பையன், அவனுக்கு 5 வயசு வரை நடக்கலை. அவனை படிக்க வைக்க முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படியாவது நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினச்சி திருச்சியில் கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துருந்தோம். நாங்கள் மெட்ராஸில் கல்லூரி